மாயம் இல்லை மந்திரம் இல்லை, இது நாங்கள் செய்த கேக். அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட தான் அந்த திறமைகள் இருக்கணும் கொஞ்சம். இப்போதான் பெருமையாக சொன்னான்டா. பலகாரங்கள் எல்லாம் சுடையக்க முதலாக சுட்டெடுக்கிறது அடுப்பு வைப்பாங்கல்ல சைடில், அப்படிதான் சட்டியை கவுட்டு வச்சிருக்காங்க. கொட்டுண்டையில் இந்த பதம் பெறணும். என்ன கவலையா இருக்கா? எனக்கு சந்தோஷமா தான் இருக்கேன் தெரியுமே. அதை சாப்பிட்டு கஷ்டப்படுறதுக்கு இது இப்படி வராம விட்டு சரி இதான் சுதா பீரியட் சொல்லி கொஞ்சம் சாப்பிட விடலாம் இல்லை. இப்போ முடிய போதும் இவ்வளவு தானே வேலை. வெள்ளைக்கரும் சீனி வடிச்சா சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலையே. ஆமா அவ சாப்பிடாது. அரை மதியம் கூட வச்சுட்டோம். இன்னுமே அது காவடை கூடிய. உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். நான் உங்கள் சஹிலா. இந்த வீடியோல நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, ஒரு சமையல்லாம் செய்ய போறோம். என்ன நான் செய்யல, இவான் செய்ய போறா. முழு கிரெடிட்டும் உமக்கு தான். சரியா? என்னென்னு சொன்னா ஒரு வித்தியாசமான சமையல், ஒரு புது வகையான சமையல்ன்றதை விட ஒரு பேக்கிங். என்ன அதாவது ஒரு கேக் செய்ய போறோம். என்ன கேக்? ஜப்பானீஸ் சீஸ் கேக். அந்த கேக் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல பிரபலியமான ஒரு கேக் உண்டுன்னு. அது எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒருத்தமே செய்திருக்க மாட்டேன். கடைகள் ஒன்றுமே இல்லை. நாங்கள்லாம் வீடியோ பார்த்துட்டு பார்க்க வடிவா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த அப்படி ஒரு தட்டில் வச்சு அப்படி ஆட்டினா ஜெலி ஆடுற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படித்தானே? அப்போ நம்பிக்கை இல்லைன்னு அப்படி நான் நம்புறேன், நல்லா செய்தறிவிறேன்னு சொல்லி. அதாவது அது பார்க்க நல்லா இருக்கும். அந்த ஒரு ஜெலி ஆடுற மாதிரி அவ்வளோத்துக்கு சாஃப்டா இருக்கும். பார்க்கவே ஒரு பசி தூண்டுற மாதிரி இருக்கும் அந்த கேக். அது வீடியோவில் பார்க்க, அவங்களோட வீடியோவில் பார்க்க, எங்களோட வீடியோவில் பார்க்க உங்களோட பசி போகுதோ பசி தூண்டுதோன்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அவங்க வித்தியாசமான கேக் தான் செய்து பார்க்க போகிறோம். அது என்னென்ன முறைகளில் செய்கிறோம், என்னென்ன அளவுகள் போட்டு செய்கிறோம், என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்கிறோம்னு சொல்லி முழு சொல்லணும், அளவுகளோட சொல்லுவோம். நீங்களும் பார்த்து சொன்னால் முயற்சி செய்து பார்க்கலாம். நாங்கள் செய்து பார்த்து எங்களை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, அப்பா தெரியுமா அது முயற்சி செய்து பார்க்க என்ன மாதிரி வந்ததுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு என்னென்ன பிள்ளைகள் நாங்கள் செய்த நாங்கள்னு சொல்லி கருத்துக்கள் சொல்லிக்க அதை வச்சு நீங்கள் திருத்தி நீங்கள் செய்து கொள்ளலாம். முதல்ல இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் எலி மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் இருக்க போகிறோம். நான் மட்டும்தான், இவா இல்லை. இவான் செய்து தரப்போறேன், நான் சாப்பிட போகிறேன். நான் உங்களோட வீட்டுக்கு கொடுப்பேன், எங்களோட வீட்டையும் கொடுப்பேன், எங்களோட நண்பர்களும் கொடுக்கணும். எல்லாம் கொடுத்து கடைசி அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்டு அதையும் சொல்லுவோம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், பார்க்க அழகா இருக்கு, டேஸ்டா இருக்கும்னு நம்புறோம். சாப்பிடுவாம்மா, அதுக்கு செய்யணும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஒன்றும் சமைக்கல. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான வேலை தந்துருக்கிறேன். இந்த முட்டை இருக்குது தானே, முட்டையில் வெள்ளைக்கரு புரியும்பா மஞ்சள் புரியும்பா உடக்கு தரணும். அதுக்கு இந்த உதவி தான் தேவை. என்ற நான் ஒரு ஷெஃப்ன்ற படியாலே எனக்கு இந்த திறமைகள் இருக்கு. இல்லை, நானே உடைப்பேன். இப்படி சொல்லப்படா, நான் உடைக்கிறது. சரி, நான் வந்ததுக்கு தான் ஒரு வேலை செய்யத்தானே வேணும். அதுக்காண்டி இது ஒரு AliExpressல வேண்டாங்கன்னு இந்த வாயால வெள்ளைக்கரை வருமா வெராட்டி. ஐயோ, தெரியாம நான் ஒரு வேலைக்கு வந்துட்டேனே. கத்தியால் அடிச்சுட்டு தானே, கரண்டியால் பார்த்து கோது போயிடும். இப்படி உடைக்க வெள்ளைக்கரை மஞ்சள் உடைஞ்சிட்டு சேர்ந்துட்டேன் பிரிச்சு சேர்ந்தா என்ன விரிக்கிறது. நான் அட்டம் நம்பர் 2 முதல் ஒரு முட்டை உடைச்சினாங்க. அல்லது வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் சேர்ந்துட்டு தானே, தனித்தனி தான் தேவை. வெள்ளைக்கரை புரியுமா மஞ்சக்கரை புரியுமா? ஓகே, எங்களுக்கு அந்த திறமைகள் இருக்குது. நாங்கள் இந்த இதுகள் பாவிக்காமக்க நாங்கள் இதாண்டுவோம். எல்லாம் இது அப்படி தான் கிடப்போம். இந்த முட்டை இந்த இதுக்கு இல்லை பாவிக்கிறது விரட்டாதுல்ல. ஓகே, வந்துட்டு சக்ஸஸ். இதுக்கான ஒன்று காட்டினாங்க AliExpressல. இந்த கிட்ட வேற கிட்ட கொண்டு வந்து இதுல வேய மட்டும் பாருங்க. வெடுக்கணே அதெல்லாம் அந்த முழு வெடுக்க மனமே இருக்கும். தெரியல எப்படி எடுத்துக்கொண்டு இப்போ எடுத்துட்டு வரவேனே. ஓகே, சரி, இப்போ நான் இந்த பொறுப்பை வாட கொடுத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, எனக்கே வரதா தெரியா. இப்படி அடிச்சிட்டு தானே
தான் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட தான் அந்த திறமையாளி இருக்கணும் கொஞ்சம். இப்போதானே பெருமையா சொன்னான்டா. பெருமையா சொன்ன நீ இப்போ என்ன இது? இது என்ன இது? நான் ஒழுங்கா தான் நின்றேன், அது நிக்கவே இல்லை. அது ஒரு சொட்டான ஒரு பூ மாதிரி. நான் பாஸ். ஜாலி ஜாலி ஜாலி. எங்க பாஸ் ஃபெயில், அதுக்கு அங்க இல்ல அங்கடாக்கு அப்படியே. அது அந்த இந்த அலிஎக்ஸ்பிரஸ்ல வேணுனது போல. எனக்கு இது வடிவ உடைக்க தெரியாது. சரி 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 வந்துட்டு. அதான் அந்த பொம்பளை பிள்ளைலாம் அந்த திறமை இருக்கு. என்ன செய்யுது? மஜிக் போன் மேலே வச்சு விளாடுறேன். ஓ அப்படி இருக்கு. அதுக்கு விடும் வேறு டைஞ்சாலே. திறமையான ஆள் தானே. என்ன செஞ்சு ரொம்ப நேரம் அதெல்லாம் வீடியோ எடுக்கல. நான் முட்டை உடைக்கிறதே ஒரு பெரிய ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. பிரிச்செடுக்கு அதாவது வெள்ளைக்கரை புரியும்பா மஞ்சக்கரை புரியும்பா தான் நாங்கள் எடுக்கணும். ஆனால் எங்கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சக்கரை கலந்து இருக்குது. சரியில் தானே அந்த வெள்ளைக்கரை கஷ்டப்படுறதுக்காண்டி நாங்கள் கலந்து விட்டோம். நாங்கள் 2 மொத்தம் நாங்கள் 4 முட்டைக்கு ஏற்ற மாதிரி தான் செய்கிறோம் இந்த கேக். அப்போ 4 முட்டைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அளவுன்னு சொல்லுவோம். நீங்கள் 2 முட்டையில் செய்ய போறீங்கன்னு சொன்னால் பிரித்து செய்து கொள்ளலாமே. ஓகே, இப்போ நாங்கள் செய்ய போகிறோம் பாருங்க. இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு என்னென்ன சாமான் என்னென்ன அளவு உள்ளதுன்னு சொல்கிறீங்களா? சொல்கிறேன். முட்டை வந்து 4 முட்டை. அது வந்து வெள்ளைக்கரை புரிம்பா மஞ்சக்கரை புரிம்பா எடுத்துருக்கேன். 4 முட்டையுமே. ஓகே. இது வந்து கோதுமைமா. இது 70 கிராம். அவிக்காதா? பச்சைமா. ஓகே. பால் வந்து 150 ml. பட்டர் வந்து 70 கிராம். ஓகே. சீனி வந்து 80 கிராம். மற்றது வனிலா எசன்ஸ் இருக்கு. அது தேவையான அளவு. மற்றது க்ரீம் சீஸ் வந்து 200 கிராம். ஓகே. இப்போதைக்கு தான் தேவை. சரி, ஓகே. சுடு தண்ணி என்ன கொதிக்க வச்சுட்டு ஏன் சுடுதண்ணி விடுறது? சுடுதண்ணி விட்டுட்டு அந்த டபுள் பாயிலிங் மெத்தட் விட்டுட்டு வேற மாதிரி பிரதண்டுவோம். அதுக்கு மேலே இன்னொரு கிண்ணத்தை வச்சுட்டு சரியா. இப்போ நான் எவ்வளோ கிராம் பட்டர் தேவை? 70 கிராமா? என்ன தான் கேட்குறீங்களே இந்த எக்ஸ்பர்ட்டை திறமையை பார்த்து. நான் கண்ணாலேயே நான் அளவுகள் பார்த்து சொல்லுவேன். கொஞ்சம் எப்படி சரியா? இந்த வேற காட்டு மக்களுக்கு காட்டணும். 71 வந்துட்டு கொஞ்சம் பேப்பர் நிறைய கழிச்சா 70 வரும். சரியா? க்ரீம் சீஸ் 200 கிராம் வரும்பா. 200 கிராம்ண்ணா? சத்தம் கட்டுதான் நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் நேரமா யோசிச்சேன் என்னென்றது துறக்கிறான். எப்படி திறந்து பார்த்தா சரி வரையில கடைசியாக கத்தியை விட்டு ஒரு தெண்டி விட்டேன். ஒரு கேஸுக்கு தண்டோட மூடிய பறந்து வர மாதிரி போச்சு. அது பிறகு சீஸ் வாசம் வண்டிக்கு தானே. இந்த வாசம் பண்ண ஒரு இது பான் இல்லாட்டி ஒரு பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். நல்ல க்ரீமியாக இருக்குண்ணே. 100 வாடா 100 ரூபா. இப்போ எனக்கு சங்கம் இருக்கு. அவமானம். எப்படி நான் பாஸா? உண்மையிலே இந்த க்ரீம் சீஸ் அவ்வளோத்துக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்குண்ணே. ஆனால் இது ஜாழ்ப்பாணத்தில் இல்லைண்ணே. இது நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் வேண்டவே இல்லை. அது ஃபுட் சிட்டிலேருந்து தேடி பார்த்தாங்க இல்லைண்ணே. கடைசியாக டராஸில் நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டாங்க. நீங்கள் மேலே இது செய்ய போறீங்கன்னு சொன்னால் டராஸில் ஆர்டர் பண்ணி எடுக்கலாமே. இதெல்லாம் வந்து இந்த சுடுதண்ணி இதுக்குள்ள இந்த பாத்திரத்தில் பட்டரை போடணும். போட்டுட்டு பிறகு க்ரீம் சீஸ் போடணும். க்ரீம் ஜூஸ் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்குண்ணே. நல்ல க்ரீமியாக இருக்கு. இனி வந்து பால் விட்டுட்டு எனக்கு குட்டிக்கலாம் பால் என்ன பாலை விடுவோம். ஓகே. மிச்சத மாதிரியா போய் விடுமே. வடிவுக்கு ஒரு வீடியோ காண்டி அதை முன்னுக்கு விட்டுறாங்கண்ணே. இனி வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணா சரியா?
இனி பீட்டிங் கரண்டி அடிக்கணுமே. இனி மிக்ஸ் பண்ண எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணணும்? அது மிக்ஸ்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணாச்சு. பார்க்க தெரியும் தானே மூண்டும் சேர்ந்து மிக்ஸ்ட் ஆனால் எப்படி இருக்கு. அந்த மூண்டும் சேரேக்க நல்ல ஒரு வாசம் வரும். அந்த டிம்பால் வாசமே கிட்டத்தட்ட வருது தானே. அந்த எங்கள் அம்மா ஜூஸ் செய்ய ஒரு வாசம் கொண்டு வராது. இந்த மா எல்லாம் போட்டு அந்த இதண்டைக்கு ஒரு வாசம் கொண்டு வரும். இப்போ வேறு அந்த வாசம் இதை வந்து கீழே சுடுதண்ணி விட்டுட்டு அந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். தூக்கி காட்டு மேலே பார்ப்போம். கீழே சுடுதண்ணி, அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு அப்போ உருகி வேறு மேலே இல்லை. அப்போ தான் அந்த மெல்ட் ஆகிக்க உருகைக்க மிக்ஸ்ட் ஆகும். அப்படி இப்போலாம் செய்யறது என்னட்டு தெரியும்? யூடியூப் தான். நீங்கள் யூடியூப் பார்த்து நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டுட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்தலாம். உங்களுக்கு சொல்லல இப்படி கட்டி வந்து ஸ்மூத்தாக வந்துட்டு என்ன மிக்ஸ் பண்ணி கலைச்சாச்சா? ஒரு 5 நிமிஷம் அடிச்சு கொண்டு இருக்கேன் நான். இல்லை, கலந்தது நான் தான். ஒரு பேச்சுக்குன்னு சொல்ல விட மாட்டேன். ஆனால் அந்த பார்க்க நல்ல இந்த வாசம் வருது உண்மையிலேயே. திக்கா வந்துட்டேன். ஆசையாக இருக்குல்ல மிக்ஸ் பண்ணி இப்படியே 2 அடிக்கு. நாங்கள் ஒரு பான் ஒன்று எடுத்து ரோஸ் பான் எடுத்து அப்படியே ரோசக்கல்ல வாட்டி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விட்டு சாப்பிடலாம். சாப்பிடலாம் கொஞ்சம் சீனியும் போட்டு. நல்ல வாசம், உண்மையில நல்ல வாசம். இந்த வாசத்துக்கு தான் காசு. இதே எப்படி வாசம் இருக்கா கேக் எவ்வளோ வாசம் இருக்கும். நம்ம அடிக்க முடியலையா? முடிஞ்சு. இனி வந்து சுடுதண்ணியில இருந்து எடுத்து தனி வைக்கணுமா? ஓ, இனி தேவையில்லை. அது வந்து மெல்ட் ஆக மாட்டோம், உருகு மட்டும்தான் அது பாவிக்கணும். தேவையில்லை. நீ இதுக்கு பிறகு இனி நாங்கள் அரிச்சு தான் வச்சிருக்கோம். அரிச்ச கோதுமை பச்சைமா அதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னது? நல்லா வருமாண்டு. இன்றோட கேக் ஒரு வசனம் சொன்னிடறானே. என்னது? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறோம்ண்டு. அந்த வசனம் அந்த கேக் செய்து முடிஞ்ச அப்புறம் வருமா? நல்ல பிள்ளை செய்து நாங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு இதோட. அடுத்து என்ன? இனி முட்டை என்ன மஞ்சள் கரு இதை போட்டு வலிச்சு அதுக்கு பிறகு அடிக்கணும். இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி இனி வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் வேண்டாம். எவ்வளவு வாசத்துக்கு மணக்க மட்டும் 5-6 ட்ராப் கூட வந்துடுது. அது பரவாயில்லை, அது முட்டையில வடுக்குக்காண்டி தானே ஃப்ளேவர். அதான். ஓகே, அளவுகள் சொல்லணும். நீங்கள் பிள்ளையா? நீங்கள் அளவுகள் இப்போ ஒவ்வொரு எவ்வளோ எம்எல்லாம் சொல்லணும். அதுக்குள்ள அது பார்க்குறவைக்கு தெரியும் தேவையான அளவு. என்ன பார்க்குறவைக்கு தெரியும் தேவையான அளவு தான்டோ? இல்லை இருக்கு நார்மலாகவே. எனக்கு நம்ம எதுக்கு எசன்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க தேவைப்படாது. சில பேர் பாவிக்கல, சில பேர் பாவிச்சிருக்கேன். ஏன்னா அந்த சீஸுன்ற அந்த வாசமே ஒரு தனி ஒரு வாசம். என்ன இது விட்டு ஒன்று வாசம் வருது. இப்போ அந்த எசன்ஸ் முடிய போதும். இவ்வளோ தானே வேலை. வெள்ளைக்கருவும் சீனியும் அடிச்சா சரி. இதோட மிக்ஸ் பண்ணி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இல்லைண்ணே. 10 நிமிஷம் யாரும் எல்லாம் முடிஞ்சு கேக் செய்ய. மற்ற கேக் அடிக்கல மீன கடை வேலைண்ணே. அடிக்கிறதான் பெரிய வேலை. இது ஓகே, இது நல்லா இருக்கு. செய்து கொண்டு இருப்பாங்க. நானும் கொஞ்சம் செய்து கொண்டிருக்கேன். அடுத்தது வந்து வெள்ளைக்கருவுக்குள்ள வெள்ளைக்கரு கொஞ்சம் அடிச்சிட்டு நல்லா என்னது மயோனைஸ் மாதிரி. ஓ, நல்லா அந்த என்ன பஞ்சு மாதிரி வரும். அப்போ அந்த அடிச்சு நல்லா இதண்டா அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சீனி போட்டு அடிக்கணும். இப்போ இப்போ வந்து சீனி அளக்க போகிறோம். ஒரு அளவுண்டா அளவு சங்கர் சரி. இதுக்கு எப்படியும் சீனி 80 கிராம். நாங்கள் அளவு சங்கர்ந்தா அப்புறம் என்னதுக்கு எங்கே கேட்டவங்க வாங்க கடைக்காரங்கள் எல்லாம். தம்பி தெராசு இல்லை வாரங்கள் உண்டு. அப்பயும் தெராசு இது அளக்குறோம். அளவு இப்போ பார்க்குறாங்க அளவு காட்டணும் இல்லோ. என்னடா இது? ஏன்னா 1 கிராமுக்குள்ள. ஓகே, எப்படி இந்த அக்யூரேட்டா இப்போ பார்க்குறாங்க அளவுகள் காட்டத்தானே வேணும். அந்த ஒரு காரணத்துக்கு இப்போ நான் தராசை வச்சு அளக்கிறேன். இப்படி கண் பார்வையால் வந்து இப்படி பார்த்துட்டு இங்கே போட்ட 2 அளவு வந்துடும். சரி, எல்லாம் ரெடியா? ரெடி. என்ன பார்க்குறீங்க? தூக்கி போனா? கடவுளே,
முட்டையை ஐயோ அடுப்பில் தண்ணி கொதிச்சுட்டு விசில் அடிச்சுட்டு தான் கேட்குது. ஒரு ஆம்பளை குக்கர் ஒன்று வண்டி எல்லாமே விசில் அடிச்சு கொண்டே இருக்குது வீட்டை. என்ன செய்யணும்? இனி முட்டையை வெள்ளைக்கருவை இதில் மஞ்சள் சேர்ந்துருக்கு. நீங்கள் வெள்ளைக்கருவை மட்டும் எடுங்க. அவே நீங்கள் சேர்த்து ஊற்றுறீங்க பிரிக்க கூடாதுக்காண்டியா அது மாதிரி ஊற்றி சரி சரி ஓகே. வெள்ளைக்கருவை மட்டும் அதுக்கு ஊற்றிட்டு அதுக்கெல்லாம் தனியாக அடிக்கணுமா? ஓ ம் இது நிறையா வேற மட்டும் அடிக்கணுமே. சில பேர் அவுக்கல் உடனே அந்த ஸ்பீடாக தந்து விட்டோடனே பறக்கும் அப்படியே. இது வந்து ஒரு ஸ்பீடில் விட்டு அடிக்கிறோம். நாங்கள் ஒரு ஸ்பீடில் விட்டு அடிக்கிறோம். ஆளும் ஸ்பீட் அடிக்காதீங்க, ஒரு ஸ்பீட்லேயே விட்டு அடிச்சிங்கன்னா இல்லைமே ஸ்பீட் அடிக்க சில மூண்டைக்கு தான் பறக்கும். அடிச்சு தான் பறக்கும். இப்போவே கொஞ்சம் நிறையா வருது. நிறைய வருது தானே. திக்கான பார்த்துக்கு வந்துட்டு தானே நிறையா இருந்தது. இப்போ கொஞ்சம் திக்காக எந்த கை பட்டோன்னா அது வருது அப்படி. இவன் ஒன்றில் மட்டும் செய்தோம் மகள். அதுக்கு நான் கூட்டி கொண்டு போயிட்டேன். இப்போ கூட்டிட்டேன் வீட்டை கூட்டிட்டோமே. என்னமே நிறையா வேற ஒன்று. ஓ என்னமே அந்த கிண்ணத்தை சரிச்சாலே அது கொட்டுனாங்க. சரிச்சு பார்ப்பேன் நான். இப்போ யோசிக்கிறேன். இப்போ ஊத்துன்றுமே இப்போ ஊத்துன்றுமில்ல. இப்போ கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அடிக்கிறோம். என்ன இதுதான் வேலை. இதான் என்ன கட்ட வேலை. என்ன கிட்டத்தட்ட 5 நிமிஷமா அடிக்கிறோம். 5 நிமிஷம் பாருங்க கொஞ்சம் திக்காக வந்துடுது. என்ன அவளை ஃப்ரீ ஃபீட் விட போகிறோம். அவளை என்ன 10 நிமிஷமா 10 நிமிஷமா? இதுதான் இருக்கு 10 நிமிஷம் 150 என்ன 150 செல்சியஸில் இது கொஞ்சம் 10 நிமிஷம் இது ஹீட் ஆகட்டும். இப்போ அடுத்து என்ன செய்வோம்? இப்போ அடிச்சு கொண்டு இருக்க இந்த பதத்தில் இருக்குண்ணே. இந்த பதத்தில் இருக்கு. இதுக்கு என்ன சொன்னோம் நாங்கள்? இனி சீனி போடணும். 80 கிராம் சீனி. என்ன இப்போ என்ன விஷயம் சொன்னால் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ அடிக்கிறோம்? 20 நிமிஷம் 20 நிமிஷம் வரும். 20 நிமிஷம் கிட்ட வரும். 20 நிமிஷமாக நாங்கள் அடிக்கிறோம். அந்த வீடியோவில் காட்டினவங்க அந்த சவுக்கார் நுரையிருக்கு தானே, அந்த சவுக்கார் நுரையிருக்கு தானே அதே மாதிரி காட்டுறாங்க. கொஞ்சம் அடித்த உடனே காட்டுறாங்க. சரி நாங்களும் அடிக்கிறோம் வருது இல்லையான்னு சொல்லி கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துனாங்க. 10 தொடக்கம் 15 நிமிஷம் அடித்தாலும் அப்படியே இந்த ஒரு க்ரீம் என்ன சொல்ல நுரை மாதிரி வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு அடிக்கிறோம் தான். இப்படி தான் கிடக்குண்ணே. அது என்ன காரணத்துக்காண்டி விதையிறன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. சில நேரம் ஆரம்பத்தில் ஸ்பீட் அடிச்சிருக்கணுமோ இல்லாட்டி தனியாக வெள்ளைக்கார மட்டும் தான் விடணுமோ என்று சொல்லி எங்களுக்கே ஒரு சந்தேகம். என்ன சொல்லி சரி நாங்கள் எதுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட அடிப்போம்னு சொல்லி போட்டு அடிச்சு கொண்டிருக்கிறோம். வந்தால் காட்டுறோம். என்ன மிஷின் தான் சரி வரான்னு சொல்லி கடைசியாக இறுதி கட்டம் கைப்பக்கம் சொல்லுவோம் தானே. இன்றைக்கு பக்கம் வருதோ இல்லையோடு தெரியும். கவலையா இருக்கா? சரி எனக்கு சந்தோஷமா தான் இருக்கேன் தெரியுமே. அதை சாப்பிட்டு கஷ்டப்படுறதுக்கு இது இப்படி வராம விட்டு சரி அதுதான் சுதா பீரியட் சொல்லி கொஞ்சம் சாப்பிட விடலாம் இல்லை கட்டி நான் செய்த கேட்க நீர் சாப்பிட மாட்டீரா சொல்லி நீர் கேட்டு நான் சாப்பிட விட்டு கஷ்டப்பட்டு மென கசப்பை ஏற்படுறதுக்கு இப்பே நான் கேக் சரியில்லை என்ன அதான் நான் சாப்பிட சொல்லி சமாளிக்கலாம் இல்லை. எப்படி ஐடியா என்ன எப்படி ஐடியா? ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு கேக் நல்லா வரமாண்டு எப்படியோ செய்ததுக்கு நல்லா வரத்தானே வேணும். நடி சாப்பிட முடிக்கதான் வேணும் மூணாக கூடாது. சரி இந்த இடத்துல நான் மிஸ் ஆனாலும் அதுக்கு டேஸ்ட் ஓகேயா இருக்கு. டேஸ்ட் ஓகேயா இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச் அந்த தன்மை இது வராது. அதுதானே மெயினே. பரவாயில்ல இந்த நண்பர்கள் இருக்கிறாங்க என்னோட சேர்ந்து அவங்க தான் எங்களுக்கு உயிரை கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட அந்த இது அந்த வெள்ளைக்கருவும் சீனியும் போட்டு அடிக்கிறது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 25 நிமிஷமாக அடிச்சிருப்போம். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் அந்த பதம் வேற எங்களுக்கு எங்களுக்கு இப்படி தண்ணி பதமாகவே இருக்குண்ணே. கொஞ்சம் மஞ்சக்கரு சேர்ந்ததான் எதுவும் தெரியல. அப்படி தண்ணி பதெல்லாம் கிடக்கு. நாங்களும் 25 நிமிஷம் அடிக்கிறோம். அல்லது நாங்கள் யூடியூப்ல பார்த்தோம் கூகுள்லாம் அடிச்சு பார்த்து நாங்கள் என்ன சரி நாங்கள் ஏதோ புலப்பட்டுட்டோமோ சில நேரம் ஸ்டார்ட்லேயே ஸ்பீட் அடிக்கணுமோ இல்லாட்டி தனியாக வெள்ளைக்கரு மட்டும் தான் போடணும். மஞ்சக்கரு வந்தால் அது அப்படி வராத தெரியல. என்ன அதனால நாங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் சொன்னால் இன்னொரு முட்டை எக்ஸ்ட்ராவாக எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துனாங்க. என்ன தனியாக வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து அடிச்சு பார்த்துனாங்க. அது என்ன மாதிரி வந்துருக்குது? அது ஓகே வந்துருக்குது. இது வேற இல்லை ஏதோ ஒரு பிழை உண்டு. அதாவது
அதாவது தனியாக நான் நினைக்கிறேன் வெள்ளைக்கரை மட்டும்தான் இருக்கும். மஞ்சக்கரை வந்தால் அது அடிபடாது. நான் அதை வேஸ்ட் பண்ணுவேன் அப்படியே வச்சு அடிச்சினேன். அதை எப்படியோ சாப்பிட்டு தானே போகிறோம். பலகாரங்கள் எல்லாம் சுடையக்க முதலாக சுட்டு எடுக்கிறது அடுப்புக்கு வைப்பாங்கல்ல சைடில், அப்படிதான் அதே மாதிரி இந்த அவன்ல நாங்கள் முதலாவதா சுட்டு எடுக்கிறது அவனுக்கு அதுக்கான தானே, எந்த காரணமே இல்லை. சரியில்லை, இந்த எங்களை பாரம்பரிய முறையில் நாங்கள் இதென்ன கூடாது தானே. முதலாவது முட்டையை நாங்கள் உடைக்க இந்த ரெண்டும் சேர்ந்து வந்துடுதுண்ணே. அதெல்லாம் நீங்கள் முட்டையை தெரிவு செய்ய நல்ல முட்டையா, சரி ஊர் முட்டைன்னு சொன்னீங்க நல்ல மேண்ணே பார்த்து தெரிவு செய்யுங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த அடித்ததை இதுக்கு ஊற்ற போகிறோம் மேண்ணே. ஆனால் பரவாயில்ல, இந்த எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் இருக்குது, வேற நல்லா வேற சாப்பிடலாமண்டு. ஆனால் உண்மையிலே இந்த கேக் அடிக்கிறது மினக்கட்ட வேலை இல்லைண்ணே. நான் தான் அந்த வெள்ளைக்கரு நிறையா வருது இல்லைன்னு தான் கரெக்டாக இந்த யோசிச்சு நான் இது மட்டும் தான் டைம் ஆக போகுது. உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த கேக் அடிச்சு முடிஞ்சிடும், ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஏன்னா பேக்கிங் வைக்கிறதா நேரம் பேக்கிங் அதுதான் டைம் கூட 55 நிமிஷம் டோட்டல் 55 நிமிஷம். ஆனால் மற்றபடி இது எல்லாமே ஓகேண்ணே, அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் மாரி எல்லாமே. இப்போ இந்த கேக் ஓகே, இப்போ இந்த கேக் பேக் பண்ணுற தட்டில் எண்ணெயெல்லாம் வடித்து விளிம்பெல்லாம் ஒட்டாமைக்கு கேக் எப்படி வரப்போகுது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீர் செய்த கேக் நல்லா வரமாண்டு இப்படி தான் என்ன சொல்கிற மனசை தேர்த்து இல்லை நல்லா வர எனக்கு பார்க்க தெரியுது. வந்தால் அந்த பதத்தை பார்த்தா வடிவர கலக்கிட்டு கடைசியாக இந்த பேக் பண்ணுற தட்டுக்கு விட போகிறோம் என்ன இப்படிங்க பார்ப்போம். ஆனால் அந்த ஒரு திக்கான பதத்தில் இருக்குண்ணே, எனக்கு நம்பிக்கை இருக்கு வரும். இது கேக்கா வரும். எனக்கு வலிச்சு விடவா, இது வலிக்கவும் நல்லா தான் இருக்குண்ணே. அந்த பபுள்ஸ் ஒன்றும் இல்லாமல் தட்டணும், இதுவும் பபுள்ஸ் வராமல் சுற்றி விடணும். உங்களுக்கு பபுள்ஸ் உடைகிறதுக்கா? அடுத்து என்ன? சுடுதண்ணி விடணும். எதுக்குல்ல கேக்குக்கு? இந்த ரேக்குல இந்த தட்டுக்குள்ள என்ன ஆவி பறக்குது அப்படியே. அவனை திறந்துட்டு ஏற்கனவே 10 நிமிஷம் ஹீட் பண்ண விட்டுனாங்க என்ன 150 பாகை செல்சியஸில் 10 நிமிஷம். அப்படியே நாங்கள் 20 நிமிஷம் 180 பாகை செல்சியஸில் வச்சிருக்கிறோம். இப்போ அந்த வீடியோவில் பார்த்த நேரத்தின்படி எவ்வளோ என்ன சொன்னாங்களா அவனில் வைக்க சொல்லி? 45 நிமிஷம். 45 நிமிஷம் முதலாவது 20 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் 25 நிமிஷம் என்ன மொத்தம் 45 நிமிஷம் சொன்னவங்க. நாங்கள் அதை வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு கூட வச்சுட்டோம், அரை மதியம் கூட வச்சுட்டோம். இன்னுமே அது காவடைக்கூடிய விஷயம்தான். பொங்கலையோ வேலையோ தெரியலையே, இவ்வளோ நேரம் நான் தான் பார்த்துக்கணும். நான் பார்க்க விடையில வா நான் இப்போ பார்க்காதே கடைசியாக அந்த நான் நெருங்கிக்க சொல்கிறேன்னு வேற மட்டும் சொல்லி சொன்னான் வந்துட்டேன். பார்த்துட்டுமே அழக்கூடாது. சரி முதலாவது யோசிக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அடுத்தது முக்கியமான விஷயம் சாப்பிடுவோம், இதை சாப்பிட்டு முடிக்கணும். சரியா? எல்லாத்தையும் சம்மதம் பண்ணி சொன்னால் மட்டும்தான் விடுவேன். பார்க்க என்ன மாதிரி இருக்கு நினைக்கிறேன் தெரியல, சிம்மண்ட கருத்து அப்படியே இருக்கும் தெரியாத. சரி காட்டுற நீ வேற மேன் கொஞ்சம் வேகி இருக்குதா போல, வேகி இருக்கு கொஞ்சம் வெந்திருக்கு தானே. குத்தி பார்த்துதா? குத்தி பார்க்கணும் தான் பாப்போமா. தடி வச்சிருக்கேன்னா நான் திறக்கிறேன். ஹீட் எவ்வளோ நேரம் மட்டும் வச்சது? ஒரு கூட நேரம் அவங்க சொன்னதுக்கு மேலே விட்டுட்டேன் நான். வாசம் எல்லாம் வருது, குத்தி பார்க்கட்டா? ஒட்டையில் அப்போ அவிஞ்சிட்டு ரக்குவாமா? நான் விட்டு கண்ணையை விட்டுட்டேன். இப்போ இனிமேல் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்க போல அது இப்போ விடுவோம். கிட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கிட்ட பேர் பண்ணிக்கிறேன். சுடுதண்ணி வத்திட்டேன்னு வத்தி தண்ணி திரும்ப விட்டுறான். நான் காணாண்டோ தண்ணி விட்ட தண்ணி எல்லாம் முடிஞ்சுதான் திரும்ப விட்டுறான். இவ்வளோ விஷயம் நடந்தது இவ்வளோ நேரத்துக்குள்ள. சரி பொங்கத்தான் இல்லை, சரி வெந்திருக்கு சாப்பிட்டு பார்ப்போம். வெந்திருக்கோன்னு தெரியல, வெந்திருக்குண்ணே உச்சியில் ஒட்டாமைக்கு வந்தா வாசம் அடிக்குது, சீஸ் வாசம் அடிக்குது. அந்த நான் நினைக்கிறேன் அந்த முட்டை வெள்ளைக்கரு பொங்கில தான் எதுவும் பொங்கி வர நினைக்கிறேன் என்ன. சரி நீங்கள் பார்க்குறீங்க செய்கிற நீங்கள் அதை திருத்தம் செய்து கொள்ளுங்கண்ணே. சரி இப்போ நேரம் முடிஞ்சுதுண்ணே திறப்பம்மா.
பார்க்க எல்லாம் வட்டிவாக இருக்குது. நார்மல் அந்த எக் கேக் சாப்பிடுவோம் அப்படியே ஸ்பாஞ்சி. எனக்கு இதை பாருங்க, அன்றைக்கு நான் இந்த பர்கர் கிங்குக்கு போனேன். நாங்கள் அந்த சீஸ் கேக், எனக்கு வந்து ஞாபகம் வந்து அந்த சீஸ் கேக் மாதிரி தான் கிடக்கு. பாப்பா என்ன மாதிரி கிடக்கு சரியா? ஓ எப்படி இருக்குண்ணா இது, பார்க்க நல்லா இருக்கு. சீஸ் கேக் மாதிரி கிடக்குல்ல? சீஸ் கேக் மாதிரி இருக்கு. ஜெலி மாதிரி ஆடுதா? ஒரு ஆட்டம் இல்லை, கை மட்டும் தான் ஆடுது. ஆனால் கொஞ்சம் பதம் தெரியுதுண்ணே. ஜெலி மாதிரி வெட்டுறதை பார்க்க அப்படியே என்ன இப்படி இப்படியே போகுது மெல்லிசா. ஜெலி மாதிரி. மற்ற சைடு எவ்வளோ பஞ்சு மாதிரி போகுதுன்னு அப்படியே. இந்த வெள்ளம் வெட்டி அதை எடுத்து பார்க்கல நாங்கள். இது ஆடுமா? ஓ எப்படி இருக்கேன்னு அப்படியே ஆவி பறக்குது மேலாடு. இந்த சுட சுட சீஸ் கேக், சுட சுட சீஸ் கேக் என்ன சீஸ் மேலே தான் வெட்டி நான் சீஸ் மேல தான் இருக்கு. இந்த சாப்பிடுவோம் என்ன பொறுக்கலாம். ஜெலி சாப்பிட்ற மாதிரி இருக்கு என்ன? என்ன இது என்ன கேட்டோம், அந்த மாடு கண்டு போட்ட கடும்பு கொண்டு வரும் கிட்டத்தட்ட சாதுவா. அது ஒரு 100க்கு 20 விதமாக அந்த டேஸ்ட் வருது. சீஸ்னு டேஸ்ட் வருது, கொஞ்சம் பாலுன்னு டேஸ்ட் தெரியுது. இனிப்பு சரியா குறைவா இருக்கு, இதான் அளவா இருக்கு. இந்த இனிப்புன்றதே இருக்கு ஆனால் இல்லை, அப்படிதான் கிடக்குண்ணே. மேல் பக்கம் முறை இருக்கு இல்லையா, இந்த கொஞ்சம் மாத்தன்மை மாதிரி கிடையாது. இந்த மா கொஞ்சம் ரஃப்பான அப்படி இருக்குமா அப்படி இருக்கும். ஆனால் உள்பக்கம் இல்லை இதாக இருக்குண்ணே. என்ன மாதிரி கிடையாது சொல்லும், நீர் சொல்லும், செய்த நீர் சொல்லு என்ன என்ன மாதிரி கிடக்குன்னு. ஏதோ பிஸ்கெட் டேஸ்ட்டும் அளிக்குது இல்லை, அது எல்லா டேஸ்ட்டும் பெருது. ஓகே, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டியும் ஓகே இருக்கு. ஆனால் இது கேக்குன்னு சொல்கிறத ஒரு வித்தியாசமாக ஃபீல். டெசர்ட் மாதிரி டெசர்ட். இதுக்கு மேலே ஒரு சிரப் ஒன்று ஊற்றி, ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் ஒன்று வச்சு, சாக்லேட் சிரப் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டான். அதுக்கு மேலே சாப்பிட நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும் இதோட நல்லா இருக்கு. ஐஸ்கிரீம் ஆகிட்டு அதான் இந்த கேக்குக்கு எவ்வளோ மாஸ் கொடுக்கணும்? 100க்கும் கேக் இல்லை, இது டெசர்ட். டெசர்ட் சொதப்பிட்டது. சோகத்தில் முடிந்த எங்கள் சமையல். என்ன மாதிரி சொல்லும், எத்தனை மார்க்ஸ்? 100க்கு சரி கொடுக்கணும். எத்தனை? 10 10க்கு ஏதோ மார்க்ஸ் எல்லாம் கொடுக்க தெரியாது. கேக் மாதிரியே வர இது நாங்கள் கேக் மாதிரி தான் செய்து நாங்கள். ஆனால் கேக் மாதிரி வரையில டெசர்ட் மாதிரி வந்துருக்கு. ஆவி வரக்குதா தெரியுதா இவளுக்கு? இப்படி இப்போ தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம். இது கேக்காக நினச்சி செய்தாங்க, அது டெசர்ட்டாக மாறிட்டுது. மாயம் இல்லை மந்திரம் இல்லை, இது நாங்கள் செய்த கேக். சரியா, கிட்டத்தட்ட இதுக்கு நான் ஒரு 100க்கு கேக் டெசர்ட்டுக்கு கொடுக்குறோம். சரியா, கேக்குண்டா கொஞ்சம் பொங்கி வரணும். என்ன காரணத்துக்கான பொங்கி எடுத்துருந்த நாளைக்கு அந்த முட்டை வெள்ளைக்கிறது தான் பிரச்சனை போட என்ன முட்டையால் வந்து பிரச்சனை. சரி, இதுக்கு நாம ஒரு டெசர்ட் ஒப்படைக்க ஒரு 100க்கு ஒரு 10க்கு ஒரு 6 கொடுக்கலாம். பட் இதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வச்சு சிறப்பு ஊற்றினா 10க்கு ஒரு 8 9 கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடலாம். ஒரு ஐஸ்கிரீம் வச்சு அடுத்த வேணும் போகிறேன் கடைக்கு ஐஸ்கிரீம் பண்ண சாக்லேட் சாப்பிட்டு கொஞ்சம் ஊற்றி போட்டு சாப்பிடுங்க. ஆமாம், அவங்க இது கேக் ஒன்று முதல்ல அகப்பாங்க கொடுத்தோன்னே. அதுக்கு நாங்கள் இதை வச்சுட்டு அவங்களுக்கு அடுத்த அடுத்து செய்துட்டு வடிவாக கொடுப்போம். பாவம் தானே அவங்க இருந்தாலும் உயிர் நண்பர்கள் இல்லை. வேணாம், நான் அவங்க கடையிலேயே பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. அடுத்த இதை விட வடி வச்சுக்குவோம். என்ன இதில் எல்லாம் பழகிறது தானே, எல்லாரும் பிற கேட்க பழகிட்டு பிறக்கிறது தானே. அப்போ அதால நாங்கள் அடுத்த வடி செய்யலாம். இன்னும் அடுத்த கேக் செய்யப்பட மாட்டேன்னா அதுவும் நியாயம் தான். சாப்பிட நாங்கள் அண்டை கேக் செய்யக்கு இந்த பதம் தான் வராமல் போயிட்டுது. இப்போ நான் பிற ஒரு நாள் இப்போ செய்து பார்த்து நாங்கள் சும்மா வீடியோ எடுக்காமல் செய்து நாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்காக அந்த பதத்துக்கு வந்துட்டது பாருங்க. தான் இந்த நூறை கவுட்டாலுமே கொட்டுண்டையில் பாருங்க, சட்டியை கவுட்டு வச்சுருக்காங்க கொட்டுண்டையில். இந்த பதம் பெறணும். மற்றது நாங்கள் போன முறை அமல்லையுமே ஒரு பிரச்சனை விட்டுவிட்டோம். அது எங்களுக்கு புதுசாக தானே நாங்கள் அவன் எல்லாமே வேண்டினது. அதில் எங்களுக்கு இந்த செட்டிங் அதில் தெரியாது. நாங்கள் பிறகு ஒரு வீடியோவில் பார்த்து நாங்கள்
போன முறை 180 பாகையில் நாங்கள் என்ன செய்யணும்னா மேலேயும் இந்த கீழையும் இந்த கீட் வரணும். அப்போ அந்த கேக் வேகும்னு சொல்லி நாங்கள் நெச்சு 25 நிமிஷம் விட்டுனாங்க, அப்புறம் 20 நிமிஷம் விட்டுனாங்க. ஆனால் இந்த பிறகு நான் வீடியோவில் பார்த்தேன்னா 180 பாகையில் 20 நிமிஷம் விட சொன்னேன் முதலாவது. அதுக்கு பிறகு அந்த மேல் பக்கம் இருந்து மட்டும் ஹீட் வர மாதிரி விட சொன்னேன். இந்த மேல் இந்த கோயில் ஒன்று தெரியுதானே, அதுலேருந்து மேல் பக்கம் மட்டும் தான் அந்த கேக் வேகணும் மேம். அப்போ அதில் மேல் பக்கம் மட்டும் நாங்கள் ஹீட் வர மாதிரி செட்டிங் செய்து நாங்கள் பாருங்க. மற்றது வந்து 20 நிமிஷம் முடிஞ்ச பிறகு 25 நிமிஷம் 180 பாகையில் விட சொன்னேன். அப்போ என்ன சொன்னால் அந்த கதவே இருக்குது தானே, கதவை கொஞ்சம் திறந்துட்டு இப்படி ஏதாவது ஒரு துணியோ ஏதாவது ஒன்றை வச்சு இடையில வச்சு மூட சொன்னேன். என்ன சொன்னால் காற்று கொஞ்சம் வெளியில் வார மாதிரி இருந்தது, நீடாவே இருக்குது தானே, அதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வார மாதிரி விட்டு அதை செய்ய சொன்னவேல். அதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு 15 நிமிஷம் விட சொன்னவேல். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேட்கறது கொஞ்சம் திருப்பணும், வேண்டா எல்லா பக்கம் சரி சமனாக வேகணும் தானே. அதனால் சில அங்காள பக்கம் கூட வேந்துடும், முன் பக்கம் கூட வேகாத, அதில் அப்படியே கொஞ்சம் திருப்பி விட சொன்னவேல். கேட்க திருப்பி போட்டு அது ஒரு 15 நிமிஷம் 180 பாகையில் தான் விட்டு வேக வைக்க சொன்னவேல். அப்படி தான் இந்த முறை செய்ய போகிறோம். என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் போன முறையை விட இந்த முறை கொஞ்சம் பொங்குற மாதிரி தெரியுது. இந்த பொங்குது கொஞ்சம். இந்த ஜப்பானீஸ் சீஸ் கேக் இருக்குது தானே, அது வந்து நீங்கள் உண்மையான கேக் கேட்க சைட் பக்கம், அதாவது அந்த விளிம்பு பக்கம் இல்லாமல் மற்றது அடிப்பக்கம் இல்லாமல் மஞ்சள் கலரில் இருக்கும். மேல் பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் என்ன சொல்கிற பேக்கான பதத்தில் இருக்கும், கேக்குன்றதுல இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் பாருங்கள். இப்போ கொஞ்சம் மேல் பக்கம் அந்த பேக்காக தொடங்கிட்டுது. இதை பார்க்க கொஞ்சம் நம்பிக்கை வருது, கொஞ்சம் கேக் நாங்கள் நினச்ச மாதிரி வருமென்ற மாதிரி பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி கடைசியாக காட்டுறேன். அதாவது அன்றைக்கு நாங்கள் கேக் செய்து அது கொஞ்சம் இல்லை கூடவே பிழைச்சி போட்டு டெசர்ட் செய்தாங்க. சரி, மாறி சொல்லி போட்டேன். டெசர்ட் செய்தாங்க, கேக் தான் செய்தாங்க, கடைசியாக டெசர்ட்டாக மாறினது. அதுக்கப்புறம் நாங்களும் 2-3 வீடியோக்கள் பார்த்துனாங்க, என்ன பிள்ளை விட்டுறாங்க சொல்லி கொஞ்சம் யோசிச்சுனாங்க. என்ன ஒரு பிள்ளை ஒன்று விட்டால் திருத்தணும், என்ன திருத்தலாம்னு சொல்லி யோசிச்சுனாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோக்கள் பார்த்து யோசித்து சும்மா செய்து பார்ப்போம், வீடியோ எடுக்காம செய்து பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் செய்து பார்ப்போம்னு சொல்லி செய்து பார்த்தாங்களே. நான் இன்றைக்கு செய்து பார்க்க அது கொஞ்சம் அந்த அதே பதத்தில் அதே கலரில் அதே வடிவில் வருது என்ன. அப்போ அதால் சரி அதே உங்களுக்கு காட்டிக்கொள்ளும். நாங்கள் என்ன பிள்ளை விட்டு நாங்கள் சொல்லி சொன்னோம்னு சொன்னால் நீங்களும் பார்த்து திருத்தி கொள்ளாமல் முதல்ல என்ன பிள்ளை விட்டுனாங்க, வெள்ளைக்கருவு மஞ்சக்கருவு வந்து பிரிக்க அது வந்து ரெண்டும் கலந்துட்டு, அதாவது வெள்ளைக்கரு புரியும்பா மஞ்சக்கரு புரியும்பா தான் நாங்கள் அந்த கேக் செய்ய பாவிக்கணும். நாங்கள் எடுக்க மஞ்சக்கருவும் கொஞ்சம் வெள்ளைக்கருவுக்குள்ள சேர்ந்துட்டுது. அதால் எங்களோட இதே முதலாவது சுதாப்பிட்டது. சரியா, 2வது விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் அடிக்க கொஞ்சம் ஸ்பீட் அடிக்கணும் நினைக்கிறோம் வெள்ளைக்கருவை மட்டும். நாங்கள் சில எத்து பற்ற மடத்துக்காண்டி நாங்கள் ஸ்லோவாக அடிச்சாங்க. அது நாங்கள் ஸ்பீட்டாக அடித்தோம்னு சொன்னால் உடனே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த இது வருது தானே. நீங்களும் ஒரு பிளவரிங்க சொன்னால் அது அதோட விடாமைக்கு என்னடா பிழைச்சி போட்டுதுன்னு சொல்லி அப்படியே விடாமைக்கு திருப்பி முயற்சி செய்து பார்க்கலாம்ண்ணா. அப்போ எங்களுக்கு என்ன பிளவு விட்டுறாங்க, எப்படி செய்தால் நல்லா வரும். சரி, நாங்கள் முயற்சி செய்த விட இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக வரலாம் என்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கணக்கு ஆராய்ச்சி செய்தாங்களானே. அதனால் இப்போ சின்ன வீட்டுக்கார பேசினோம், முதல்ல 3 முட்டையை வீணாக்கி போட்டேன், திருப்ப 3 முட்டையை வீணாக்க போகிறேன்னு சொல்லி பேசுவேன். அதெல்லாம் காது இந்த காதில் போய் இந்த காதில் வரணும். வந்த அப்புறம் நீங்கள் செய்து பழகுங்க, பழகிங்கன்னு சொன்னால் எல்லாமே நாங்கள் பழகிக்கொள்ளாமண்ணே. மேற்பக்கம் கட்டிக்கிற மாதிரி வேறு கோல்டன் கொஞ்சம் விட்டு நாங்கள் ஆடுறதுக்கு ஆறிட்டேண்ணே வந்துட்டு தான் நாங்கள் விட்டு அந்த இது காணாதுண்ணே. ஆனால் இது அந்த இது வந்துட்டுதுண்ணே ஜாலி அப்படி வந்துடுங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்லிட்டோம், நாங்கள் விட்ட உயரமாக தான். நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட விட்டோம்டா கூட வரும் என்ன. இதில் தான் என்ன விளங்கினாங்க அடுத்த செய்ய கொஞ்சம் கூட வச்சுக்கணும் என்ன. ஓ எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்ணே. நாங்கள் விட்ட பிள்ளை தான் அடுத்த கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டோம்டா, கூட விட்டா வடிவா வரும் என்ன. இன்னும் இல்லைன்னா சின்ன ட்ரை என்றாலும் அந்த ரெயின் சைஸ் சின்ன ஆக்கிறோம்டா எடுத்து காட்ட வருது உண்டு. என்ன இதுக்கு நினைக்கிறேன். ஓ சரி, இப்போ சாப்பிட்டு சொல்லி இன்னுமே கிடக்கண்டு பார்க்க எனக்கே ஆசையாக இருக்குது. அப்படி இருக்கு. வச்சோன்னு கேட்டால் இதுதானே நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணே. இதை பாருங்க, இந்த எப்படி இருக்குண்ணே ஜெல்லி மேலே கிடக்கு. உண்மையாக மேல் பக்கம் கொஞ்சம் ரஃபாக இருக்குண்ணே, கீழ் பக்கம் களியா அந்த ஒரு க்ரீமி இதில் இருக்குண்ணே. இந்த பேக்கான பக்கம் மட்டும்தான் கடிக்கணுமே கிடக்குண்ணே, மற்றெல்லாம் கிடையாது அப்படியே.
முதல் சீனி கொஞ்சம் குறைச்சி போட்டுறாங்க, இந்த ஒரு கொஞ்சம் கூட்டி போட்டாங்க. கூட்டி போட்டாங்களோ 10-15 கிராம் கூட்டி போட்டாங்க. நல்லா இருக்கும், உண்மையில பெஸ்ட். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன அது உனக்கு? கேண்டோஸ். உனக்கு நான் ஜப்பான் ஸ்வீட் சேல போறேன். சரியா? ஜப்பான். இந்த காடு இந்த நசிக்க மெல்லவா இஸ்ரேல் இல்ல ஜப்பான். ஓ நோ என்ன என்ன சாப்பிட்டு பேர் எப்படி இருக்காண்டு? எப்படி பதத்தை பார்த்து சொல்லு. முதல்ல கேக்கு கலந்த மாதிரி ஜெலியும் கலந்த மாதிரி கிடக்கும். என்ன மாதிரி கிடக்கு? நல்லா இருக்கு. அவன் வாரத்துக்கு முழுசுறேன். அதை கொஞ்சம் பொறுமையை சாப்பிட சொல்லுங்க. டேஸ்டா சின்ன நாள் தாராண்டா கிடக்கிறதுலே. சீஸ் தெரியுதா? சீஸ் ஃப்ளேவர் 4 கொண்டு வந்தான், 5 கொண்டு வந்தான். அவங்க மற்றவங்க வேற இல்லை 5 கொண்டு வந்தானே 2 தானே தாராண்டே. யாரு பங்குட்டா? யாரு அவன பாருங்க பாமாடே கூட்டுறாடே. நான் டேஸ்ட் சொல்லணும்னு சொன்னேன். 5ன்னா 2 இல்லை இந்த 2 பங்கு மேட்ச் பாத்தீங்கன்னா பங்குறான்னு பாப்போம். இப்படியே பங்குறது மேட்ச் பாத்தீங்கன்னா யோசிச்சு பாரு. எப்படி வாய்ஸ் செய்தோம் நான் செய்து அந்த கையால. அவ சாப்பிட சும்மா கடையில பண்ண சாப்பிட நீ அப்படி என்ன கிடக்கு சிவா? என்ன கிடக்கு? என்ன கேக்குது? இது ஜப்பானீஸ் சீஸ் கேக். நான் சாப்பிடல பாத்தீங்க. இவ்வளவு நாள் கையால சமைச்சு தந்தேடா. இப்படி அடிக்கடி போய் சொல்லடா. அப்ப நீ கரெக்ட் சாப்பிடல. உனக்கு இன்னைக்கு துரதிஷ்டம். சரியா?